ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், இரு கொலைகள். பாகம் 2. புனிதர்களின் நாடு. அத்தியாயம் 1. வெப்ப பூமி. வட அமெரிக்கா கண்டத்தின் மத்தியில் வறண்ட, வெறுக்கத்தக்க பாலைவனம் ஒன்று உள்ளது. இது வெகு காலமாக நாகரிக வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருந்தது. சியரா நெவேடாவிலிருந்து நெப்ராஸ்கா வரை, வடக்கில் யெல்லோஸ்டோன் ஆற்றிலிருந்து தெற்கில் கொலராடோ வரை அழிவும் அமைதியும் மட்டுமே நிரம்பிய பகுதியாக இருந்தது. இந்த தீவு இரக்கமற்ற பூமியில் இயற்கை எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை. இங்கே பனிப்படர்ந்த, நீண்டு வளர்ந்துள்ள மலைகளும் உள்ளன. இருண்ட, சோர்வு அளிக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளும் உள்ளன. வளைந்தும் நெளிந்தும் ஆறுகள் மலையில் குடைந்து பாதைகளுக்கு இடையே வேகமாக செல்லும். பரந்த சமவெளிகள் குளிர்காலங்களில் பனியால் வெளுத்தும், கோடை காலங்களில் உப்பு ஓர் மண்ணால் சாம்பல் நிறத்திலும் இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த பகுதியை தரிசாக, வசிக்கத்தகாததாக, அவலம் கொண்டதாக வைத்திருந்தன. இந்த அவல பூமியில் யாரும் வாழ்வோர் இல்லை. பாவ்னி அல்லது பிளாக்காஃபிட் கூட்டம், அதாவது வட அமெரிக்க பழங்குடி இந்தியர்கள் கூட்டம், அவ்வப்பொழுது இந்த பகுதியை கடந்து வேறு வேட்டை காடுகளை நோக்கிச் செல்லும். ஆனால் அவர்களிலே அதிக தைரியசாலிகள் கூட இந்த சமவெளியை கடந்து புல்வெளியை அடைந்தால்தான் மகிழ்ச்சி அடைவார்கள். கயோட்டே நரிகள் புதர்களில் ஒண்டி கிடக்கும். பசாட் வல்லூர்கள் தங்களது இறக்கைகளை கனமாக காற்றில் அடித்தபடி பறக்கும். பருத்த கிரீஸ்லி கரடிகள் மலைப்பாறைகள் இடையே மெதுவாக நடந்து சென்று பாறைகளுக்கு இடையில் ஏதேனும் கிடைத்தால் உண்டு வாழும். இந்த விலங்குகள் மட்டுமே இந்த பிரதேசத்தில் வாழ்பவை. சியரா பிளாங்கோ மலையின் வட சரிவிலிருந்து பார்க்கும்போது தெரியும் மந்தமான நிலப்பரப்பை போல இந்த உலகில் எங்குமே பார்க்க கிடைக்காது. கண்ணுக்கு தெரியும் வரை பரந்த சமவெளியில் உவர்மண் திட்டு திட்டாக இருக்கும். ஆங்காங்கே குட்டையான புதர்கள் மண்டி கிடக்கும். தொலைதூரத்தில் தொடுவானில் மலைத்தொடரின் பனிப்படர்ந்த முகடுகள் தொடராக காட்சி தரும். இந்த பரந்த நிலப்பரப்பில் உயிரின் அறிகுறியே காணப்படாது. நீலவானில் எந்த பறவையும் கிடையாது. தரையில் எதுவும் நகராது. எல்லாவற்றையும் விட மோசமாக மயான அமைதி பரவிருக்கும். எவ்வளவுதான் சிரமப்பட்டு கேட்டு பார்த்தாலும் சத்தத்தின் நிழல் கூட அந்த காட்டில் இருக்காது. அமைதியை தவிர எதுவும் இல்லை. இதயத்தை உறைய வைக்கும் அமைதி. இந்த சமவெளியில் உயிருக்கு தொடர்புடைய எதுவுமே இல்லை என்று சொல்கிறார்கள் அல்லவா? அது உண்மையல்ல. சியரா பிளாங்கோவிலிருந்து கீழே பார்த்தால் பாலைவனத்துக்கு நடுவே ஒரு பாதை தெரியும். அது வளைந்து நெளிந்து சென்று தொலைதூரத்தில் மறையும். அதன் வழியே பல சாகசக்காரர்கள் வண்டியில் சென்றது வண்டி சக்கரத்தடத்திலிருந்து தெரியும். ஆங்காங்கே வெளுத்த பொருள்களின் சூரிய ஒளியில் மின்னி சாம்பல் உவர்மண்ணிலிருந்து தனித்து தெரியும். நெருங்கி சென்று அவை என்ன என்று பாருங்கள். அவையெல்லாம் எலும்புகள். சில எலும்புகள் பெரியவை, வலுவானவை. சில சிறியவை, மெலிதானவை. அவள் முதல் வகை காளை மாடுகளுடையவை. இரண்டாவது மனிதர்களுடையவை. 1500 மைல் தூரத்துக்கு இது போன்ற எலும்பு குவியல்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்கலாம். 1847ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி இந்த காட்சியை பார்த்தபடி நின்றார் ஓர் ஒற்றை பயணி. அவர் ஒன்று கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது சாத்தானாக.
அவரை பார்ப்பவர்கள் அவருக்கு வயது 40 அல்லது 60 என்று கண்டுபிடிக்க தடுமாறுவார்கள். அவரது முகம் மெலிந்து மூப்படைந்து இருந்தது. துருத்தி கொண்டிருக்கும் எலும்புகளின் மேல் பழுப்பு தோல் இழுத்து போர்த்தப்பட்டிருந்தது. அவரது பழுப்பு தலைமுடியிலும் தாடியிலும் ஆங்காங்கே வெள்ளை புள்ளிகளும் கோடுகளும் தெரிந்தன. கண்கள் குழி விழுந்து அசாதாரணமாக பளபளத்தன. துப்பாக்கியை இறுக பிடித்திருந்த கை எலும்பு கூட்டை போல மெலிந்திருந்தது. துப்பாக்கியின் மீது சாய்ந்து அதனை பற்றுக்கோலாக கொண்டிருந்தார். ஆனாலும் அவரது உயரமும் வலுவான எலும்புகளும் அவரது உடல்நிலை வலுவாக இருந்ததை காட்டின. அவரது மெலிந்த முகமும் தொளவெளவென்று இருந்த உடைகளும் அவருக்கு வயதான மூப்படைந்த தோற்றத்தை கொடுத்தன. அந்த மனிதர் பசியாலும் தாகத்தாலும் இறந்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் சிரமப்பட்டு பாறை பிளவுகளில் நடந்து தண்ணீர் கிடைக்குமா என்று தேடியபடி இந்த மேட்டுக்கு வந்திருந்தார். ஆனால் அவர் கண்ணுக்கு முன் உவர் பூமியும் தொலைவில் கொடூரமான மலைத்தொடர்களும் மட்டுமே பறந்து கிடந்தன. ஒரு மரமோ செடியோ கூட கண்ணில் படவில்லை. அவை இருந்தாலாவது ஈரம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனலாம். அந்த பரந்த நிலத்தில் நம்பிக்கைக்கான சிறு கீற்று கூட தென்படவில்லை. வடக்கே கிழக்கே மேற்கே பார்த்த பின் அவரது அலைச்சல் இந்த இடத்தில் இந்த மலட்டு பாறையில் முடியப் போகிறது என்று அவருக்கு புலப்பட்டது. அவர் இறக்கப் போகிறார். 20 ஆண்டுகளுக்கு பின் சொகுசு படுக்கையில் படுத்தபடி இறப்பதற்கு பதில் இங்கு ஏன் சாகக்கூடாது என்று அவரது வாய் முணுமுணுத்தது. ஒரு பெரும் பாறையின் நிழலில் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்வதற்கு முன் தனது உபயோகமற்ற துப்பாக்கியை தரையில் போட்டார். சாம்பல் நிற துணியில் கட்டி தன் வலது தோளில் சுமந்து வந்திருந்த துணி மூட்டையை கீழே போட்டார். அந்த துணி மூட்டை விழுந்த வேகத்தில் அது கனமானதாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. உடனடியாக அந்த மூட்டையிலிருந்து ஒரு முணுங்கல் சத்தம் கேட்டது. அதிலிருந்து கீறல்கள் விழுந்த ஒரு சிறு முகமும் அதில் மின்னும் 2 பழுப்பு கண்களும் புள்ளிகளும் குழிகளும் நிரம்பிய 2 சிறிய மூடிய கைகளும் வெளியே தெரிந்தன. வலிக்கிறது என்று சிறு குழந்தையின் குரல் சற்றே கோபத்துடன், "சச்சோ, அப்படியா?" என்றார் அந்த மனிதர் மன்னிப்பு கேட்கும் தோணியில். வேண்டுமென்றே அப்படி செய்ய நினைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே அந்த துணியை அவிழ்த்து 5 வயது நிரம்பிய அழகான ஒரு பெண் குழந்தையை வெளியே எடுத்தார். அவள் அணிந்திருந்த அழகான காலணிகளும் நேர்த்தியான இளஞ்சிவப்பு உடையும் முன்பக்கம் தொங்கிக் கொண்டிருக்கும் லினன் துணியும் ஒரு தாயின் பரிவான கவனத்தை சுட்டிக்காட்டின. அந்த குழந்தை மெலிந்தும் வெளுத்தும் இருந்தது. ஆனால் அதன் வலுவான கால்களும் கைகளும் அவளுடன் வந்தவரை காட்டிலும் அந்த குழந்தை குறைவாகவே துன்பப்பட்டிருந்ததை காட்டின. "இப்ப எப்படி இருக்கு?" என்றார் அவர் குழந்தையிடம். அந்த குழந்தை தலைக்கு பின் தங்க நிற முடி படர்ந்த இடத்தை தேய்த்து கொண்டிருந்தது. "அந்த இடத்துல முத்தம் கொடுத்து சரி பண்ணிடுங்க" என்று குழந்தை நிதானமாக காயம்பட்ட இடத்தை அவரை நோக்கி நீட்டியது. "அம்மா அப்படிதான் செய்வாங்க." "ஆமா, அம்மா எங்க?" "அம்மா கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்கள திரும்பி பார்க்க ரொம்ப நேரம் ஆகாது." "கிளம்பிட்டாங்களா?" என்றது அந்த சிறு குழந்தை. "என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிட்டாங்க. அத்தை வீட்டுக்கு தேநீருக்கு போறப்ப எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க. போய் 3 நாள் ஆகுது." "ஆமாம், ஒரே வறட்சியா இருக்கே. குடிக்க தண்ணியோ சாப்பிட சாப்பாடோ இல்லையா?" "இல்லைம்மா கண்ணு, ஒன்றுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் மேலே தலையை சாய்ச்சிக்க, கொஞ்சம் தெம்பா இருக்கும். உதடு இப்படி காய்ஞ்சி இருந்தா பேச கஷ்டமாக இருக்கும். நிலைமை எப்படி போகுதுன்னு உனக்கு சொல்கிறேன். கையில் என்ன?" "அழகான பொருள், அருமையான பொருள்" என்று கத்திய சிறுமி
2 மின்னும் மைக்கா துண்டுகளை தூக்கி காண்பித்தாள். வீட்டுக்கு போனதும் அண்ணன் பாப் கிட்ட தருவேன். இதைவிட அழகான பொருள்களை எல்லாம் சீக்கிரம் பார்க்க போற என்றார் அந்த மனிதர் தன்னம்பிக்கையுடன். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு, நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். எப்ப நாம ஆத்தங்கரையை விட்டு கிளம்பணும்னு ஞாபகம் இருக்கா? ஓ, நல்லா. சீக்கிரமே இன்னொரு ஆறு வரும்னு நினைச்சோம். ஆனா ஏதோ தப்பா போச்சு. காம்பஸ் சரியில்லையோ, வரைபடம் சரியில்லையோ, வேற என்னமோ ஆறு வரல. தண்ணி தீர்ந்துருச்சு. 1-2 சொட்டு தண்ணி மட்டும்தான் உனக்கும் அவங்களுக்கும். அப்புறம் நீங்க உங்க மூஞ்சி உடம்பெல்லாம் கழுவிக்க முடியலையா என்றாள் அந்த சிறுமி அவரது அழுக்கான உருவத்தை பார்த்தபடி. ஆமாம், குடிக்கவும் முடியல. முதல்ல போனது திரு பெண்டர், அப்புறம் இந்தியன் பீட், அப்புறம் திருமதி மேக்ரி கோர், அப்புறம் ஜானி ஹோன்ஸ், அப்புறம் கண்ணு உன்னோட அம்மா. அப்ப அம்மாவும் செத்துட்டாங்களா என்று கத்திய சிறுமி தனது உடையில் முகம் புதைத்தபடி விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். ஆமாம்மா, நம்ம 2 பேரை தவிர்த்து எல்லோரும் செத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்தா தண்ணி கிடைக்கும்னு நம்பினேன். உன்னை தோள் மேலே தூக்கிக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தேன். இங்க வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. இனி நமக்கு மிக குறைஞ்ச வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப நாமும் செத்துருவோன்னு சொல்றீங்களா? தனது விசம்பல்களை நிறுத்தி கண்ணீர் கரை படிந்த முகத்தை மேலே தூக்கி கேட்டாள் சிறுமி. அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்றாள் சிறுமி சத்தமாக சிரித்தபடி. என்னை ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. நாம செத்துட்டோம்னா திரும்பி அம்மாவோட ஒன்னா சேர்ந்துடலாம் இல்லையா? நிச்சயமா கண்ணு. நீங்களும் தான். எப்படி நீங்க என்கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லுவேன். நாம சொர்க்கத்துக்கு போறப்ப அம்மா அங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இருப்பாங்க, கையில பெரிய தண்ணி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு. கூட நிறைய கேக் வச்சிருப்பாங்க, எனக்கும் அண்ணனுக்கும் பிடிக்கிற மாதிரி. இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியலம்மா. ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மனிதரின் கண்கள் வடக்கு தொடுவானத்தை பார்த்து கொண்டிருந்தன. அங்கே தொலைதூரத்தில் நீல வானில் தோன்றிய 3 புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி வேகமாக நெருங்கி வந்தன. விரைவில் அவை 3ம் பெரிய பழுப்பு நிற பறவைகளாகி இரு பயணிகளையும் வட்டமிடத் தொடங்கின. பிறகு அருகில் இருந்த பாறைகளின் மீது உட்கார்ந்து கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டிருந்தன. இந்த பகுதியின் பசாட் வல்லூர்கள் சாவு வரப்போகிறது என்று கட்டியம் கூறுபவை. சேவலும் கோழியும் என்று அந்த குழந்தை சந்தோஷமாக அவற்றை சுட்டிக்காட்டி கைகளை கொட்டி அவற்றை எழுப்ப முயன்றாள். இந்த இடத்தை கடவுளா செஞ்சாரு? இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத அவர், ஆமாம் கடவுள்தான் என்றார். அவர்தான் இல்லியான்ஸை செஞ்சாரு, அவர்தான் மிசோரியை செஞ்சாரு என்று தொடர்ந்தாள் சிறுமி. ஆனா இங்க இந்த இடத்த வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவ்வளவு நல்லா செய்யல. மரங்களையும் தண்ணீரையும் விட்டுட்டாங்க. இப்ப கடவுளுக்கு வணக்கம் சொல்லலாமா என்றார் அந்த மனிதர் சற்றே தயக்கத்துடன். இன்னும் ராத்திரி ஆகலையே என்று பதிலளித்தாள் சிறுமி. பரவாயில்லம்மா, இது வழக்கமா பண்ணறதில்ல. ஆனால் அவள் கோவிச்சிக்க மாட்டார். நாம சமவெளியில இருந்தப்ப ஒவ்வொரு ராத்திரியும் சொன்ன அதே வணக்கத்தை இப்ப சொல்லிடு. ஏன், நீங்களும் சொல்லுங்களேன் என்றாள் சிறுமி ஆச்சரிய கண்களுடன். எனக்கு மறந்துடுச்சு என்றார் அவர். இந்த துப்பாக்கியில பாதி உயரம் இருந்ததுல இருந்து நான் கடவுள் வணக்கம் சொல்றதில்லை. இப்ப கூட ரொம்ப தாமதம் இல்லைதான். நீ சொல்லுமா, நானும் கூட சேர்ந்து சொல்றேன். அப்ப நீங்க முட்டி போடுங்க. நானும் தான் என்று சிறுமி துணியை அதற்கு ஏற்றபடி விரித்தாள். உங்க கையை இப்படி தூக்கி வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும்.
அங்கு பசாட் வல்லூறுகளைத் தவிர வேறு யார் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த காட்சி வினோதமானதாக இருந்திருக்கும். அந்த சிறு துணியில் அருகருகே 2 பயணிகள் முழந்தால் இட்டிருந்தனர். ஒருத்தி சிறுமி, மற்றொருவர் பயமற்ற இறுகி போயிருந்த ஓர் ஊர் சுற்றி. சிறுமியின் முழு முகம், பெரியவரது மெலிந்த முகம் இரண்டும் மேகங்கள் அற்ற வானத்தை நோக்கி கடவுளை நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்க, ஒரு தெளிந்த மெல்லிய குரல், ஒரு ஆழமான முரட்டு குரல், இரண்டும் ஒன்றிணைந்து குற்றங்களை மன்னித்து விடுமாறு, பாவங்களை மறந்து விடுமாறும் மன்றாடின. இறைவணக்கம் முடிந்ததும் அவர்கள் பழையபடி பாறை நிழலில் உட்கார்ந்தனர். சிறுமி பெரியவரது மார்பில் சாய்ந்தபடி தூங்க ஆரம்பித்தாள். அவர் சிறுமியின் தூக்கத்தை பார்த்தபடி விழித்திருந்தார். ஆனால் 3 நாள்கள் 3 இரவுகள் ஓய்வும் உறக்கமும் இன்றி நடந்த காரணத்தால் கண் இமைகள் அயர தலை சாய்ந்து மார்பை நோக்கி விழ, அந்த மனிதரின் தாடி மகளின் தங்க முடிக்கற்றைகளை விழ, இருவரும் ஆழமான கனவுகள் இல்லாத தூக்கத்தில் ஆழ்ந்தனர். அந்த பயணி இன்னும் அரை மணி நேரம் விழித்திருந்தால் அற்புதமான ஒரு காட்சியை கண்டிருப்பார். தொலை தூரத்தில் அந்த உவர் பூமி முடியும் இடத்தில் லேசாக கிளம்பிய புழுதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி விரைவில் தூரத்தில் உள்ள பனிப்படலத்தை ஒத்தது போல அகண்டும் உயர்ந்தும் கிளம்பி நன்கு உருவான மேகம் போல் ஆனது. அந்த மேகம் மேலும் மேலும் விரிவடைந்தது. எண்ணற்றோர் நகரும்போதுதான் இப்படி ஆகும். வளமான நிலங்களில் சமவெளிகளில் உள்ள புல்லை சாப்பிட்டு வரும் பெரும் காட்டெருமை கூட்டம்தான் இப்படி புழுதியை கிளப்புகிறது என்று ஒருவர் எண்ணக்கூடும். ஆனால் வறண்ட காற்றில் அதற்கான வாய்ப்பே இல்லை. பயணிகள் இருவரும் படுத்துக்கொண்டிருக்கும் ஒற்றை பாறைக்கு அருகே புழுதி புயல் நெருங்கிய போது துணிகள் மறைத்த பல்லாக்கு வண்டிகளும் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் புழுதியின் ஊடாக தெரிய ஆரம்பித்தனர். ஒரு பெரும் கூட்டமாக மேற்கு நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். என்ன பெருங்கூட்டம்! அந்த கூட்டத்தின் தலை மலைத்தொடரை நெருங்கிய போது தொடுவானத்தருகே அதன் வால் இன்னும் தென்படவில்லை. அந்த மாபெரும் சமவெளியில் மூடிய வண்டிகள், திறந்த வண்டிகள், குதிரைகள் மீது உட்கார்ந்திருக்கும் ஆண்கள், தரையில் நடக்கும் ஆண்கள், சுமைகளை சுமந்தபடி எண்ணற்ற பெண்கள், வண்டிகளுக்கு பின்னும் வண்டிகளின் உள்ளிருந்தும் சிறு குழந்தைகள் என கூட்டமாக வந்தனர். இவர்கள் சாதாரணமாக குடிபெயரும் மக்கள் அல்லர் என்பது தெரிந்தது. ஓரிடத்தில் தங்காமல் சுற்றி வரும் மக்கள். சூழ்நிலை காரணங்களால் தங்களுக்கென புது நகரை நிர்மாணிக்க செல்கிறார்கள் என்று புரிந்தது. பெரும் மக்கள் திரள் நகர்ந்து செல்வதால் மக்கள் பேசுவதும், வண்டி சக்கரங்கள் எழுப்பும் ஓசையும், குதிரைகள் கனைக்கும் ஒலியும் ஒன்றாக சேர்ந்து குழப்பமான சத்தத்தை எழுப்பின. ஒலி பலமாக இருந்தும் ஆய்ந்து ஓய்ந்து தூங்கும் இருவரையும் எழுப்பும் அளவுக்கு வலுவானதாக இல்லை. வரிசையின் முகப்பில் சுமார் 20 அல்லது அதற்கும் சற்று அதிகமான இரும்பு முகம் படைத்த ஆண்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கையில் துப்பாக்கிகளை ஏந்தியபடி சென்று கொண்டிருந்தனர். பாறை சரிவை அடைந்ததும் நின்று தங்களுக்குள் எதையோ விவாதித்தனர். சகோதரர்களே, கிணறுகள் வலது பக்கம் இருக்கின்றன என்றார் ஒரு கடின உதடு கொண்ட, முழுமையாக சவரம் செய்திருந்த பழுப்பு முடிவுடைய ஒருவர். சியாரா பிளாங்கோக்கு வலது பக்கம். அப்படியே போனால் நாம் ரியோ கிராண்டாவுக்கு வந்துவிடுவோம் என்றார் மற்றொருவர். தண்ணீரை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் என்றார் மூன்றாமவர். பாறையிலிருந்தே நீரை தோற்றுவிக்கிறவர் தான் தேர்ந்தெடுத்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன் என்றனர் அனைவரும். அவர்கள் அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்கும் போது அவர்களில் மிகவும் இளையவனும் கூர்மையான பார்வை உடையவனுமான ஒருவன் அவர்கள் மேலே இருந்த கரடுமுரடான பாறையை சுட்டி காட்டினான்.
அதன் உச்சியிலிருந்து சிறு இளஞ்சிவப்பு துணி படபடத்தது. சாம்பல் நிற பாறைகளுக்கு இடையே பளிச்சென்று பளபளத்தது. உடனே குதிரைகளும் துப்பாக்கிகளும் தயாராயின. மேலும் பல குதிரை வீரர்கள் முன்னணிக்கு வலு சேர்க்க விரைந்தனர். அனைவரது உதடுகளிலும் சிவப்பிந்தியர்கள் என்ற வார்த்தைதான் இருந்தது. இங்கே இந்தியர்கள் நிறைய பேர் இருக்க முடியாது என்றார் தலைவர் போலிருந்த வயதானவர். நாம் பவுனீஸ் இந்தியர்களை தாண்டி வந்துவிட்டோம். இந்த மாபெரும் மலைத்தொடரை தாண்டினால்தான் அடுத்த பிற பழங்குடிய இந்தியர்களை பார்ப்போம். நான் போய் பார்க்கட்டுமா சகோதரர் ஸ்டாங்கர்சன் அவர்களே என்றான் அந்த இளைஞன். நானும் என்று 1 டஜன் குரல்கள் கத்தின. உங்களுடைய குதிரைகளை இங்கேயே விட்டுவிட்டு செல்லுங்கள், நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் என்றார் தலைவர். ஒரே நொடியில் இளைஞர்கள் பலரும் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி அவற்றை கட்டி போட்டுவிட்டு உயர்ந்த பாறை மீது ஏறி தங்கள் கவனத்தை ஈர்த்த அந்த பொருளை நோக்கி செல்லத் தொடங்கினர். சத்தமின்றி வேகமாக நம்பிக்கையும் திறமையும் கொண்ட அவர்கள் முன்னேறினர். கீழே சமவெளியில் இருந்த மற்றவர்கள் இவர்கள் அவ்வப்பொழுது ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாவி உச்சிக்கு செல்வதை பார்த்தபடி நின்றிருந்தனர். முதலில் குரல் கொடுத்த இளைஞன்தான் அனைவருக்கும் முன்னதாக சென்றான். அவனை பின்தொடர்ந்தவர்கள் அவன் ஏதோ ஆச்சரியத்தை பார்த்தவன் போல திடீரென கைகளை மேலே உயர்த்துவதை கண்டார்கள். அவனை சென்றடைந்ததும் அவர்களும் அவனை போன்றே ஆச்சரியமடைந்தனர். அந்த மலட்டு மலையின் மேலிருந்து சிறு மேட்டில் ஒரு பெரும் ஒற்றை பாறை இருந்தது. அந்த பாறையில் சாய்ந்தபடி உயரமான நீண்ட தாடி வைத்திருந்த வலுவான ஆனால் மெலிந்த தேகம் கொண்ட ஒருவர் படுத்திருந்தார். அசைவே இல்லாத முகமும் சீரான மூச்சு விடுதலும் அவர் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று காட்டியது. அவரை ஒட்டி ஒரு சிறு குழந்தை தனது வெள்ளை கைகளால் அவரது பழுத்த கழுத்தை கட்டியபடி தனது தங்க முடி தலையை அவரது மார்பில் வெல்வெட் ஆடை மீது வைத்தபடி படுத்திருந்தது. அந்த சிறுமியின் சிவந்த உதடுகள் பிளந்து உள்ளே இருந்த சீரான பனி வெள்ளை பற்களை காட்டின. குழந்தை முகத்தில் விளையாட்டுச் சிரிப்பு தெரிந்தது. சிறுமியின் தடித்த வெள்ளை கால்கள் வெள்ளை காலுறையிலும் நேர்த்தியான காலணியிலும் முடிந்தன. அத்துடன் ஒப்பிடும்போது கூட இருந்தவரின் சுருங்கி மெலிந்த கால்கள் முற்றிலும் மாறுபட்டு இருந்தன. சாய்ந்திருந்த பாறையின் மேல் விளிம்பில் அந்த இருவருக்காகவும் பொறுமையுடன் காத்திருந்த 3 பசாட் வல்லூர்களும் புதியவர்களின் வருகையை கண்டு ஏமாந்து போய் கூச்சலிட்டவாறே அங்கிருந்து சோகத்துடன் பறந்து சென்றன. அந்த மோசமான பறவைகளின் கூச்சலை கேட்டு விழித்த அந்த இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அந்த மனிதர் தட்டு தடுமாறி எழுந்து கீழே சமவெளியை எட்டி பார்த்தார். அவர் தூங்கும்போது வெறுமை மட்டுமே இருந்த இடத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட மனிதர்களும் விலங்குகளும் இருந்தனர். அவரது கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. எலும்பு கைகளால் கண்களை ஓரிரு முறை மூடி திறந்தார். இதைத்தான் சித்தப்பிரமை என்கிறார்களோ என்று முணுமுணுத்தார். அந்த சிறுமி ஒன்றுமே பேசாமல் அவரது உடையின் நுனியை பற்றி கொண்டு ஒரு குழந்தையின் கேள்வி நோக்கும் பார்வையோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்களை காப்பாற்ற வந்த குழுவினர் அவர்கள் பார்ப்பது தோற்ற மயக்கம் அல்ல, உண்மைதான் என்பதை விரைவில் இருவருக்கும் உணர்த்தினர். ஒருவன் அந்த சிறுமியை தூக்கி தன் தோளில் வைத்து கொண்டான். வேறு இருவர் அந்த மனிதருக்கு தோள் கொடுத்து அவரை வண்டிகள் இருக்கும் இடம் நோக்கி அழைத்துச் சென்றனர். என் பெயர் ஜான் ஃபெர்பின் என்று அந்த மனிதர் சொன்னார். மொத்தம் 21 பேரில் நானும் இந்த சிறுமியும் மட்டும்தான் தப்பியுள்ளோம். மீதி அனைவரும் தெற்கில் பசியாலும் தாகத்தாலும் செத்துவிட்டனர். இவள் உங்கள் குழந்தையா என்று யாரோ ஒருவன் கேட்டான். இப்பொழுது இவள் என் குழந்தைதான் என்றார் அவர் அழுத்தமாக. நான் தான் இவளை காப்பாற்றினேன், அதனால் இவள் என்னுடைய குழந்தை. யாரும் இவளை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இன்றிலிருந்து இவள் லூசி ஃபெர்பியர்
நீங்கள் யார்? பெரிய கூட்டமாக தெரிகிறீர்கள் என்றார் அவர் தன்னை காப்பாற்றியவர்களை ஆர்வத்துடன் பார்த்தபடி. கிட்டத்தட்ட 10,000 பேர் என்றான் ஒரு இளைஞன். நாங்கள் கடவுளின் குழந்தைகள். துன்புறுத்தப்பட்டு துரத்தப்பட்ட நிலையில் உள்ளோம். தேவன் மெரோனோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நான் அப்படி யாரையும் கேள்விப்பட்டதே இல்லையே. பெரும் கூட்டம் ஒன்றை அவன் தேர்ந்தெடுத்துள்ளார் என்றார் அவர். புனிதமானவற்றை பற்றி கேலி செய்யதே என்றான் முதலாமவன் அழுத்தமாக. பால்மிராவில் புனித ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட தங்கத் தகட்டில் எகிப்திய எழுத்துகளில் எழுதப்பட்ட புனித எழுத்துக்களை நம்புபவர்கள் நாங்கள். இல்லியான்ஸ் மாகாணத்தின் நாவு என்ற இடத்தில் கோயில் ஒன்றை உருவாக்கினோம். அங்கிருந்து இங்கு வந்துள்ளோம். கடவுளை நம்பாத வன்முறை மனிதர்களிடமிருந்து தப்பி பாலைவனமே ஆனாலும் பரவாயில்லை என்று இங்கே தஞ்சம் புகுந்துள்ளோம். நாவு என்ற பெயர் ஜான் ஃபெர்ஃப்ரியருக்கு உடனடியாக புரிந்து போனது. ஆஹா, நீங்கள் மார்மோன்கள் என்றார். ஆம், நாங்கள் மார்மோன்கள்தான் என்றனர் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? தெரியாது. கடவுளின் கரங்கள் எங்கள் தீர்க்கதரிசியின் வழியாக எங்களை வழிநடத்தி செல்கிறது. நீங்கள் அவர் முன் வரவேண்டும். உங்களை என்ன செய்வதென்று அவர் சொல்வார். இதற்குள் அவர்கள் மலையின் அடிவாரத்துக்கு வந்துவிட்டனர். வெளுத்த முகமும் சாதுவான குணமும் கொண்ட பெண்கள், சிரிக்கும் குழந்தைகள், கவலை கொண்ட அக்கறையுள்ள கண்களை உடைய ஆண்கள் என அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அந்த அந்நியர்களில் ஒருவருடைய இளமையும் மற்றவருடைய இயலாமையும் உணர்ந்தபோது ஆச்சரியமும் வருத்தமும் கலந்த சத்தம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. குறிப்பு: மார்மோன் என்ற தீர்க்கதரிசியின் போதனைகளை ஜோசப் ஸ்மித் என்ற தீர்க்கதரிசி தொகுத்தார். அந்த வழியை பின்பற்றுபவர்கள் மார்மோன்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களது அமைப்புக்கு த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே செயின்ட்ஸ் என்று பெயர். அவர்களை அழைத்து வந்தவர்கள் அந்த மார்மோன் கூட்டத்தில் நிறுத்தாமல் முன்னோக்கி சென்று பார்க்க நேர்த்தியாகவும் பல வண்ணங்கள் கொண்டதாகவும் பெரிதாகவும் இருந்த ஒரு வண்டியின் முன் நின்றனர். மற்ற வண்டிகளில் 2 அல்லது 4 குதிரைகள் பூட்டியிருக்கையில் அந்த வண்டியில் மட்டும் 6 குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன. அந்த வண்டியின் ஓட்டுநருக்கு அருகில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இருந்தார். ஆனால் அவரது பெரிய தலையும் தீர்க்கமான பார்வையும் அவரை தலைவர் என்று தனித்து காட்டியது. அவர் பழுப்பு நிற புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தார். கூட்டம் அவரை வந்தடைந்ததும் அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு நிகழ்வுகளை கவனமாக கேட்டார். பிறகு அந்த 2 அந்நியர்களையும் பார்த்து திரும்பினார். நீங்கள் எங்களைப் போல் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் மட்டுமே உங்களை நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும் என்றார் தெளிவான வார்த்தைகளில். எங்கள் கூட்டத்தில் ஓநாய்களுக்கு இடமில்லை. முழு பழத்தையும் நாசமாக்கும் சிறு அழுகல் போல இல்லாமல் இந்த இடத்திலேயே எங்கள் எலும்புகள் வெயிலில் காயட்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுடன் வருவீர்களா? எந்த கட்டுப்பாடு என்றாலும் நான் அதனை ஏற்று உங்களுடன் வருவேன் என்றார் ஃபெர்ரியர். அந்த வார்த்தைகளின் பின் உள்ள உறுதிப்பாடு சுற்றியிருந்த பெரியோர்களுக்கு புன்னகையை வரவைத்தது. தலைவர் மட்டும் தன்னுடைய கண்டிப்பும் உறுதியும் நிறைந்த பார்வையை மாற்றாமல் இருந்தார். சகோதரர் ஸ்டாங்கர்சன் அவர்களே, இவரையும் அந்த சிறுமியும் அழைத்து சென்று உணவும் நீரும் கொடுங்கள். நம் மார்க்கத்தின் கருத்துக்களை இவருக்கு உபதேசம் செய்யுங்கள். நாம் மிகவும் தாமதித்து விட்டோம். உடனே செல்வோம் ஜியோனுக்கு. உடனே செல்வோம் ஜியோனுக்கு என்று கத்தினர் அந்த மார்மோன்கள். அந்த வார்த்தைகள் அந்த பெரிய குழுவின் வாய் வழியாக பரவி தொலைவில் முணுமுணுப்பாகி மடிந்தன.
சாட்டைகள் சொடுக்கப்பட சக்கரங்கள் முணங்கியபடி திரும்ப அந்த கூட்டம் மீண்டும் ஒரு முறை முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. அந்த இரு அனாதைகளையும் அழைத்து கொண்டு அந்த பெரியவர் தன் வண்டியை நோக்கி சென்றார். அங்கே அவர்களுக்கு உணவு காத்திருந்தது. நீங்கள் இங்கேயே இருங்கள், இன்னும் சில நாட்களில் உங்களது சோர்வு நீங்கிவிடும் என்றார் அந்த பெரியவர். அதற்குள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இனி நீங்கள் எங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள். பிரீகாம் யாங் சொல்லிவிட்டார். அது ஜோசப் ஸ்மித்தின் குரல். அது கடவுளின் குரல். ஷெர்லாக்